வேதாரண்யத்தில் உள்ள உப்பளங்களில் உப்பு உற்பத்தி செய்வதற்கு புழுதி மணல் எடுக்க அரசு அனுமதி வழங்க வேண்டுமென உற்பத்தியாளர்கள் அரசுக்கு கோரிக்கை. இல்லையென்றால் மாபெரும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள அகஸ்தியம்பள்ளி, கோடியக்கரை, கடினல் வயல், சிறுதலைக்காடு மற்றும் கோவில்தாவு உள்ளிட்ட பகுதிகளில் 6500 ஏக்கர் பரப்பளவில் ரசாயன உப்பும் 3500 ஏக்கரில் உணவு உப்பும் உற்பத்தி செய்யப்படுகிறது. இங்கு ஆண்டு ஒன்றுக்கு 6 லட்சம் மெட்ரிக் டன் உப்பு உற்பத்தி செய்யப்படுகிறது. இங்கு உற்பத்தி செய்யப்படும் உப்பு தமிழகம், ஆந்திரா, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கும் மாவட்டங்களுக்கும் நாள்தோறும் லாரி மூலம் அனுப்பி வைக்கப்படுகிறது. கடந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழைக்கு பிறகு தற்பொழுது இந்த ஆண்டுக்கான உற்பத்தி செய்வதற்கு உப்பள பாத்திகள் தயார் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த பணிகளில் சிறு மற்றும் குறு உப்பள தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த ஆண்டு பெய்த தொடர் மழையின் காரணமாக உப்பு உற்பத்தியாளர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது வேலைப்பணிகள் ஆரம்பித்துள்ள நிலையில் உற்பத்தியாளருக்கு உப்பு உற்பத்தி செய்வது புழுதி மணல் தேவைப்படுகிறது. ஆனால் அந்த புழுதி மணல் எடுப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்காததால் உற்பத்தியாளர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். உடனடியாக இந்த அரசு உப்பு உற்பத்தி செய்வதற்கு புழுதி மணல் எடுப்பதற்கு அனுமதி வழங்க வேண்டும். உப்புள பாத்திகளில் புழுதி மணல் இடவில்லை என்றால் உப்பு தரமற்றதாகவும் வெண்மை இல்லாமல் போய்விடும் எனவும் உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஆகவே இந்த புழுதி மணல் எடுப்பதற்கு அரசு அனுமதி வழங்க வேண்டும். இல்லையென்றால் உற்பத்தியாளர்கள் ஒன்று சேர்ந்து மாபெரும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக எச்சரித்துள்ளனர். செய்திகளை துல்லியமாகவும் உடனுக்குடனும் தெரிந்து கொள்ள நாகை 24 நியூஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நாகை மாவட்ட செய்திகளுக்காக நாகையிலிருந்து RS. நாகை மாவட்டத்தில் உள்ள வேதாரண்யம், அகஸ்தியன்பள்ளி, கடினவயல், கைலம்பட்டை, கோவில்தாவு இந்த ஊர்களெல்லாம் தொடர் மழைக்கு பிறகு உப்பள வேலை நடைபெற்று வரும் காரணத்தினால் தமிழகத்திலேயே தூத்துக்குடிக்கு அடுத்தபடியாக வேதாரண்யம் உப்பு உற்பத்தி அதிகமாக உற்பத்தியாகும். தற்சமயம் பாத்தி வேலை பார்க்கும் காரணத்தினால் உப்பளம் தொழிலாளர்களுக்கு ஒரு ஏக்கருக்கு குறைச்சலாக ஒரு 6 டிப்பர் மண் போடணும். அந்த மண் போடலைன்னா உப்பளம் அந்த உப்போட தன்மை ரொம்ப கருப்பாக இருக்கும். கருப்பாக இருக்கும்போது விலை குறைச்சி கேட்பாங்க. எல்லாத்துக்கும் செலவு ஒன்று தான். வெள்ளையாக வரனாலும் ஒன்று தான், கருப்பாக வரனாலும் ஒன்று தான். கருப்பாக வரக்குள்ளே விலை ரொம்ப குறைச்சி கேட்பாங்க. ஒரு ஏக்கருக்கு 5 டிப்பர் 6 டிப்பர் மண் போடணும். அந்த மண் போடுறதுக்கு அனுமதி மறுக்கிறாங்க. என்ன காரணம்னு தெரியல. இது ஒருத்தரோட கோரிக்கை இல்லை, பொதுமக்களோட கோரிக்கைக்குள்ள அரசாங்கம் அதை ஏற்றுக்கணும். அரசாங்கம், மாவட்ட ஆட்சித்தலைவர், தமிழக முதலமைச்சர்லாம் மக்களோட கோரிக்கைகளை நியாயமான கோரிக்கையை இதை ஏற்றுக்கிட்டு இதை செஞ்சு கொடுக்க எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும். அனுமதி கொடுக்கலனா எங்களுக்கெல்லாம் விவசாயம் பண்ணுற எங்களுக்கு, உப்பு உற்பத்தி பண்ணுற எங்களுக்கு பெருத்த லாஸ் ஏற்படுது. உப்பு புழுதி மண் 2 வருஷத்துக்கு ஒரு நடையாது. ஒரு ஏக்கருக்கு 5 டிப்பர் மண் போடணும். 5 டிப்பர் மண் போட்டால் தான் அந்த உப்பு வெண்மையாக இருக்கும். அப்படி இல்லைங்கள கருப்பாக இருக்கும். அதனால் இந்த கோரிக்கையை அரசாங்கம் உடனடியாக பரிசீலனை பண்ணி எங்களுக்கு உப்பு வேலை தொடங்கிட்டாங்க. நாங்கள் உப்பு உற்பத்தி தொடங்கிட்டு இருக்கேன், வேலை பார்த்துக்கிட்டு இருக்குங்க. அதனால் அந்த மண் போட்டால் தான் வெள்ளையாக இருக்கும்னு தமிழக அரசும் மாவட்ட ஆட்சியரும் வட்டாட்சியர் அவர்களும் எங்களுக்கு அனுமதி கொடுக்கும்போது பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். தொழிலாளர் சங்க உற்பத்தியாளர்கள் சங்க